இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மெட்ராஸ் மேட்டினி அப்படின்னு ஒரு படத்த வந்து நம்ம அமேசான் பிரைம்ல விட்டுருக்காங்க. நான் இப்ப பார்த்தா அந்த படத்த உட்காந்து பார்த்து முடிச்சு, கண்ல கண்ணீர் தண்ணி வர வரைக்கும் இந்த படத்த எடுத்து வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா சொல்றது ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். நம்ம எப்படி சொல்றது இந்த படத்துல சத்யராஜ், காளி வெங்கட், நம்ம ஏகப்பட்ட பட்டாளங்க இதுல நடிச்சிருப்பானுங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கு. ஆனா, அதில சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஒண்ணு இருக்குங்க. கண்டிப்பா சொல்றேன். அது எப்படி சொல்றது? எல்லா ஃபேமிலியும் நடக்கிற ஒரு கதைய தான் இதில போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த படத்தில என்ன ஒரு கதைன்னா, படத்தில கதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம மேலோட்டமா பார்த்தா எப்படி சொல்றது? மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும்? அப்படின்னு இந்த படத்த காமிச்சிருப்பானுங்க. அ அப்பா அவர் எப்படி சொல்றது? நம்ம நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம புள்ளைகிட்ட நம்ம காமிக்கக் கூடாது. இவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்ம வளர்க்கக்கூடாது. அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம தந்தை. கார்த்திகேயன் அப்படின்னு வந்து ஒரு டைரக்டர் இந்த படத்த போட்டு எடுத்து வச்சிருக்காப்புல. கண்டிப்பா சொல்றேன். ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிம்ங்க. இது எப்படி சொல்றது? படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கு. சத்யராஜ் ஒரு எழுத்தாளரா இருப்பாப்புல. அவரே இந்த கதையே எடுத்து சொல்லுவாப்புல. அதாவது வாய்ஸ் ஓவர்லேருந்து அப்பப்போ அவரே வந்து போட்டு காமெடி பண்றதா இருந்தாலும் இது எல்லாமே அவரே பார்த்து பண்ணிக்கிறாப்புல. காளி வெங்கட் ஆக்டிங் நம்ம சொல்லியே ஆகணுங்க. காளி வெங்கட் ஆக்டிங்லாம் அதில வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்புல. எப்படி சொல்ல அவர் ஆக்டிங் இந்த எமோஷனல் ஃபீல்லாம் அவர்ல குடுத்து அப்படி நடிப்பாப்புல. அப்படியே நடிச்சிருக்காப்புல. ஆனா தன்னையே அர்ப்பணிச்சு புள்ளைகள காப்பாத்துற தந்தை. அந்த படத்தோட மைய கதையே. வேற எதுவுமே கிடையாது. இதுல சத்யராஜ் இல்ல. சத்யராஜ் ஆக்டிங்லாம் சொல்லவே இல்ல. ஒரே சேர்ல மட்டும் உட்காந்துட்டு இந்த கதைய ஃபுல்லா சொல்ற மாரி தான் அந்த கேரக்டர் போட்டுருக்கானுங்க. காமெடில இருந்து எல்லாமே இதுல இருக்கு. ஃபுல்லா ஒரே ஃபன்னா தான் இருக்கு. ஆனா கடைசி நம்மள பார்த்து அழுக வச்சுருவானுங்க. அமேசான் பிரைம்ல இருக்கு. சன் நெக்ஸ்ட்ல இருக்கு. படத்த மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.